கார்கில் வெற்றி தினம் போர் வீரர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி. லாஸ்பேட்டை அருகே சொத்து பிரச்சனையில் மாடி படிக்கட்டுகளை இடித்து தம்பி குடும்பத்தாரை பறிக்க வைத்த அண்ணன். சபாநாயகரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப்படும். அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு சார்பில் கார்கில் வெற்றி தினம் இன்று புதுவை கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர், சம்பத், அசோக் பாபு ஆகியோர் போர் வீரர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், அரசு செயலர் பத்மா, கேசவன், மாவட்ட செயலர் குலோத்துங்கன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இந்திய கடலோர காவல்படை, தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. விழாவில் கார்கில் வெற்றி தினம் வெள்ளி விழாவையொட்டி கார்கில் போரில் பங்கேற்ற புதுச்சேரியை சேர்ந்த ராணுவ படை வீரர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரியில் சொத்து பிரச்சனையில் மாடிப்படிகளை அண்ணன் இடித்து தள்ளியதால் தம்பியின் குடும்பத்தினர் 10 மணி நேரம் முதல் தளத்தில் பரிதவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கொட்டுப்பாளையம் மெயின் ரோடு மாரியம்மன் கோவில் சந்திப்பு முனையில் முதல் தளத்துடன் கூடிய வீடு உள்ளது. இந்த வீட்டு கீழ்த்தளத்தில் 60 வயதான அண்ணன் வசிக்கிறார். மேல் தளத்தில் அவருடைய 55 வயதான தம்பி இளங்கோ குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அண்ணன் தம்பி இடையே நீண்ட காலமாக சொத்து பிரச்சனை இருந்து வந்த நிலையில் அடிக்கடி இருவரும் தகராறில் ஈடுபட்டு வந்தனர். இருவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாத நிலையில் தம்பி குடும்பத்தினர் மாரியம்மன் கோவில் தெரு மாடிப்படி வழியை பயன்படுத்தி வந்தனர். கொட்டுப்பாளையம் மெயின் ரோட்டு வழியினை அவரது அண்ணன் குடும்பத்தினர் பயன்படுத்தி வருகின்ற நிலையில் நேற்று தம்பி குடும்பத்தினர் செல்லும் மாடிப்படிகளை அண்ணன் குடும்பத்தினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இடித்து தள்ளினர். இதனால் தம்பி குடும்பத்தினர் மேல்தளத்தில் சிக்கினர். வெளியே செல்ல முடியாமல் பரிதவித்த அவர்கள் மாலை 5:30 மணியளவில் உறவினர் மூலமாக கோரிமேடு தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ஏணி மூலம் அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து கோரிமேடு போலீசார் விசாரித்து வருகின்றனர். போலீசார் கூறுகையில் வீடு பழமையாக உள்ளது, இதனால் இடித்தேன் என்று அண்ணனும், நன்றாக உள்ள வீட்டினை இடித்துவிட்டு எங்களை அப்புறப்படுத்த முயற்சி நடப்பதாக தம்பியும் கூறி வருகின்றனர். இருப்பினும் வீட்டு மாடிப்படிகளை இடித்து கீழே வர முடியாதபடி தள்ளுவது சட்டப்படி குற்றம். நில விவகாரம் என்பதால் ஆவணங்களை சரிபார்த்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். பாஜக ஆளும் கூட்டணியில் இருக்கும் முதலமைச்சர்களை சபாநாயகரை வைத்து மத்திய அரசு மலைப்பாம்பு விழுங்குவது போல் விழுங்குகிறது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் முதல்வர், அமைச்சர்கள், சட்டப்பேரவை தலைவர் உள்ளிட்டவர்களின் செயல்பாடுகள் குறித்து அரசியலமைப்பு சட்டத்திலும் சட்டமன்ற நடத்தை விதிகளிலும் பல நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தில் வெறுப்பின்றி நடக்கவும், தான் சார்ந்த அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்ளாமலும், முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்ட துறைகள் சம்பந்தமாக திட்ட அறிக்கைகளை சட்டமன்ற கூட்டத்துடன் நடக்காத காலங்களில் அறிவிப்பதையும் தவிர்க்க வேண்டியது அவர்களது தலையாய கடமை. ஆனால் நம் மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை தலைவர் பல விஷயங்களில் அதனை மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். பல அமைச்சர்களின் துறை சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளை முன்கூட்டியே இவர் தொடர்ந்து அறிவித்து வருவது அமைச்சர்களுடைய உரிமைகளில் குறுக்கீடாக உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மக்களுக்கான இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை கூட சட்டமன்றம் கூட்டப்படுகின்ற இந்த வேளைகள் சபாநாயகர் செல்வம் முன்னதாகவே அறிவித்துள்ளது ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைக்கிறாரா என தெரியவில்லை என்றும் இது சட்டமன்ற விதிகளுக்கு புறம்பான ஒன்றாக தெரிவித்துள்ளார். மேலும் ஆளும் கூட்டணியில் இருக்கும் பாஜக கூட்டணி முதலமைச்சர்களை சபாநாயகரை வைத்து மலைப்பாம்பு விழுங்குவது போல் விழுங்குகிறது எனவும் பகிரங்கமாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார்.
பாஜக இளைஞரணி சார்பில் கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் தீப்பந்த ஊர்வலம் நடைபெற்றது. கடந்த 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் நடைபெற்றது. பாகிஸ்தானுடன் நடந்த இந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இதையொட்டி ஆண்டுதோறும் கார்கில் போர் வெற்றி தினம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த கார்கில் வெற்றி தினத்தையொட்டி பாஜக இளைஞர் அணியினர் நேற்று தீப்பந்த ஊர்வலம் நடத்தினர். இந்த ஊர்வலத்திற்கு இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் தலைமை தாங்கினார். புதுவை தலைமை செயலகம் எதிரே உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய அவர்கள் அங்கிருந்து தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலம் கடற்கரை சாலை புசி வீதி வழியாக அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது. புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு 12,700 கோடி ரூபாய் போதாது. கடந்த ஆண்டு பணவீக்கத்தை கணக்கிட்டால் 13,600 ரூபாய் தேவைப்படுகிறது என புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழக வெளியிட்ட நகல் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் 2024-25ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் 2ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. இதையொட்டி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வரவு செலவு திட்ட அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிறுவனர் பேராசிரியர் ராமதாஸ், சேர்மன் RL வெங்கட்ராமன் மற்றும் ராஜன் முன்னிலையில் வெளியிட்டார். அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரிக்கு மத்திய அரசு கொடுக்கும் மானிய உதவியினை 30% உயர்த்தவும், புதுச்சேரிக்கான கடனை தள்ளுபடி செய்யவும், மத்திய திட்டங்களுக்கு 100 விழுக்காடு நிதியளிக்கவும் கோரிக்கை வைக்க வேண்டும் என்றார். சொந்த வரி வருவாயை உயர்த்த வேண்டும், பழைய வரி பாக்கியை வசூல் செய்ய வேண்டும், தேவையற்ற செலவினங்களை குறைக்க வேண்டும் என அரசுக்கு ஆலோசனை கூறிய பேராசிரியர் ராமதாஸ், சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாநில அந்தஸ்து, உள்ளாட்சி தேர்தல், புதுச்சேரிக்கான நிதி ஆயோக் போன்றவை குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மாநில அளவில் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநில டென்னிஸ் சங்கம் AETA சாம்பியன்ஷிப் தொடர் போட்டி 14 வயதுக்குட்பட்டோர் டென்னிஸ் போட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அப்பொழுது கேப்டன் பிரதாபன், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் உதயராஜ், ராகேஷ், அலுவலக பொறுப்பாளர்கள், EC உறுப்பினர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 10 நபர்களுக்கு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் கல்வி வீடு திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக தலா 2,20,000 ரூபாய் என மொத்தம் 22 லட்சம் ரூபாய் நிதி பெறுவதற்கான அரசாணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை மூலம் ராஜீவ்காந்தி சமூக நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 18 முதல் 55 வரை குடும்பத்தில் உள்ளவர்கள் இயற்கை முறையில் இறந்தவர்களுக்கு புதுவை அரசு 30,000 ரூபாய் நிதி உதவியினை வழங்கி வருகிறது. மேலும் விபத்தின் மூலமாக உயிரிழந்த நபர்களுக்கு 75,000 ரூபாய் நிதியும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 23 குடும்பங்களுக்கு இறந்தவர்களுக்கான நிதி உதவி பெறுவதற்கான ஆணை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நிலுவையில் உள்ள 11 மாத ஊதியத்தை வழங்கிடவும், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் புதுவை அங்கன்வாடி ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறையின் கீழ் உள்ள அங்கன்வாடிகள் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 450க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கன்வாடிகள் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாத இறுதி தவறாமல் ஊதியம் வழங்கிடவும், 4 ஆண்டு கால போனஸ் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், 3 ஆண்டுகள் பணி முடித்துள்ள ஒப்பந்த அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்யவும், நிலுவையில் உள்ள 11 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட வந்தனர். அப்பொழுது அவர்களை போலீசார் சட்டப்பேரவை அருகே உள்ள ஆம்பூர் சாலை சந்திப்பில் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதைத் தொடர்ந்து ஊழியர்கள் அங்கே சாலையில் அமர்ந்து தங்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டனர். புதுச்சேரி கோர்க்காடு அரசு துவக்கப்பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கோர்க்காடு அரசு துவக்கப்பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்டார். முதலில் ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டினை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர், ஆசிரியர்கள் சரியான நேரத்திற்கு வந்து வகுப்பு எடுக்கிறார்களா என்பதை ஆய்வு மேற்கொண்டார்.
பின்னர் வகுப்பறைக்கு சென்று மாணவ மாணவிகளிடம் உரையாடிய மாவட்ட ஆட்சியர் தங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் நேரடியாக தெரிவிக்கலாம் என்றார். இதைத் தொடர்ந்து வில்லியனூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கும் சென்று மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். நற்பணி நாயகன் நடிகர் சூர்யாவின் 49வது பிறந்த நாளை முன்னிட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு முன்பு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி சூர்யா மக்கள் சேவை இயக்கம் சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கு சேலைகள், ஆதரவற்றோர் காப்பகத்தில் காலை சிற்றுண்டி மற்றும் மதியம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு முன்பு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதனை அண்ணன் சூர்யா மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் SRS சூரிய ராஜேந்திரனின் ஆசையோடு சூரிய பாலாஜி மற்றும் அமிதாப் ஒருங்கிணைப்பில் நடிகர் சூர்யாவின் தம்பிகள் இணைந்து சிறப்பாக செய்தனர். புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் 96வது செடல் மகோற்சவ விழா நடைபெற்றது. புதுவை வாழைக்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் 96வது செடல் மகோற்சவ விழாவில் பக்தர்கள் அலகு குத்தி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் இந்த அம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் ஐயனார் அப்பனுக்கு பக்தர்கள் பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவை முன்னாள் சபாநாயகரும் ஆலய உரிமையாளருமான பழனி ராஜா, தண்டாயுதபாணி மனோகரன், ரவி, சௌரிராஜன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலசங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலசங்கத்தின் சார்பில் கார்கில் போர் வெற்றி விழா கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமையில் சுமார் 100 முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் சமூக நல ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலாம் விதைகளின் விருட்சக சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா, முனைவர் ரேகா ராஜா, கலாம் சமூக இயக்கம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் டாக்டர் இளங்கோவன் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனர், எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் மற்றும் அனைத்து சமூக தன்னார்வலர்கள் அமைப்பின் தலைவர் சித்தானந்தம் ஆகியோர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 35ஆம் ஆண்டு செடல் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனைகள் செய்து அம்மன் திருவீதி விழா நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான இன்று காலை முத்துமாரியம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், ஜவ்வாது, பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்து மூலவருக்கு சந்தன காப்பால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் செடல் ஏந்தி தேரில் திருவீதி விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கொம்பாக்கம்பேட் மணக்குள விநாயகர் நகர் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ கஸ்தூரியம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு ஆடி திருவிழா சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி கொம்பாக்கம்பேட் மணக்குள விநாயகர் நகர் கிழிஞ்சுமேட்டில் எழுந்தள்ளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரியம்மன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா இன்று காலை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நண்பகல் பால் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முதலியார்பேட்டை சுவாமிநாத பிள்ளை வீதியில் எழுந்தள்ளியிருக்கும் முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 33ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை முதலியார்பேட்டை சுவாமிநாத பிள்ளை வீதியில் எழுந்தள்ளியிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் ஆடி மாத 3ஆம் வெள்ளிக்கிழமை 33ஆம் ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டுதல், கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக துலுக்கானத்தம்மன் நகர் வேல்ராம்பேட் உடந்தை ஏரியிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு துலுக்கானத்தம்மன் நகர், வேல்ராம்பேட், கடலூர் சாலை, உடந்தைக்கீரப்பாளையம், புவன்கரை வீதி, ரோடிகார் மில் வீதி, கடலூர் ரோடு, வணிக பெருமாள் கோவில் வீதி வழியாக சுவாமிநாத பிள்ளை வீதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் வந்தடைந்தது. முத்துமாரியம்மனுக்கு புனித நீர் ஊற்றி கொடியேற்றம் செய்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றி செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஊர் பெரியவர்கள், இளைஞர்கள், மகளிர் அமைப்பினரும் ஆடி திருவிழா ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர்.
புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியின் 86வது ஆண்டு விழா மற்றும் பள்ளி பாதுகாவலரின் பெயர் கொண்ட விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஜெயந்திரேஸ் வீதியில் அமைந்துள்ள புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியின் 86வது ஆண்டு விழா மற்றும் பள்ளியின் மேனாள் மாணவர்கள் ஆகிய அருட்தந்தையர்கள் நிறைவேற்றும் திருப்பலிக்கும் பள்ளி பாதுகாவலி பெயர் கொண்ட திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சமணசுகளின் ராக்கினி ஆலய பங்கு தந்தை ஜான் கென்னடி, ஆரோக்கிய ஜெயம், ராஜ் ரோட்டரி சங்க மக்களின் பேரவை மற்றும் அதை சேர்ந்த தலைவி அனுராதா, ராஜகோபாலன், விக்டர் ஜான், வழக்கறிஞர் ரோட்டரி மேரி, அண்ணா தயாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு பொது தேர்வு மற்றும் விளையாட்டுகளில் சிறப்பிடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6300 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 86 ரூபாய். கார்கில் வெற்றி தினம் போர் வீரர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி. லாஸ்பேட்டை அருகே சொத்து பிரச்சனையில் மாடி படிக்கட்டுகளை இடித்து தம்பி குடும்பத்தாரை பறிக்க வைத்த அண்ணன். சபாநாயகரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப்படும். அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா. கோர்க்காடு அரசு பள்ளி சார் பதிவாளர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு.